இன்னைக்கு எப்படியாவது ஒரு ஆளுக்கு நற்செய்தி அறிவிக்கணும். வேறு ஏதாவது ஒரு புது வழி கொண்டு வரும். இப்போ புது ட்ரெண்ட் வழியாக ஏதாவது பண்ணணும். சரி பார்ப்போம், ஏதாவது ஐடியா கிடைக்கும். ஹே என்னப்பா, என்னாச்சு? மனசே சரியில்லை. அப்ரைசல் டைமில் ஏதாவது ஆப்பு வச்சுருவாங்களோன்னு பயமாக இருக்குது. என்ன சொல்கிற, புரியல. பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, நீ இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் இப்படியெல்லாம் மேனேஜர் சொல்கிறாரு. மேனேஜர்னால் ஃபீட்பேக் கொடுக்க தான் செய்வாங்க. இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் படுற? உனக்கு ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் தெரில. மார்ச் ஏப்ரலில் உன்ட்ட எப்படி சொல்கிறாங்கன்னா உனக்கு மோசமான ரேட்டிங் கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். என்னை டார்கெட் பண்ணிட்டாங்களோன்னு பயமாக இருக்குது. அப்படிலாம் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் நல்லா சின்சியராக வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு நல்ல ரேட்டிங் தான் வரும். இல்லைப்பா, ஒரு மன பாரமாகவே இருக்குது. நான் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இறைப்பாறுதல் தருவேன்னு இயேசு சொல்கிறாரு. கவலைப்படாதீங்க, நீங்கள் இயேசுக்கிட்ட ப்ரே பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃப்ரீனஸ் தருவார். என்ன இயேசு அது இதுன்னு பேசுகிற? நீ தேடுற நிம்மதி கண்டிப்பாக இயேசு தருவார்னு பைபிளில் இருக்குது. என்ன மத மாற்ற பிரசங்கமா நம்ம ஆஃபீஸ்லேயேவா? சேச்சா, ஏன் நீங்கள் அப்படிலாம் நினைக்கிறீங்க? நீங்கள் சோர்வாக இருந்தீங்க, அதனால சொன்னேன். ஓ, அந்த கேப்பில் உன் கடவுளை விற்க பார்க்குறியா? எங்க ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? உங்கள் நல்லதுக்கு தானே நான் பேசுகிறேன். நான் ஹெச்ஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். கிறிஸ்டியன்ஸ்க்கு இதே வேலை. ஒரு சின்ன கேப் கிடச்சா பைபிளே இயேசுவையும் தூக்கிட்டு வந்துடுவாங்க. சரி விடுங்க, நான் இனிமேல் பேசலை. என்ன பேசலை? உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னா இல்லையான்னு பாரு. ப்ளீஸ் ப்ளீஸ், இதை அப்படியே விட்டுருங்க. இனிமேல் இந்த ஆஃபீஸில் இயேசுன்ற பேரை நான் இழுக்கவே மாட்டேன். ஹெச்ஆர்ட்லாம் போட்டு கொடுத்து வேலையை தூக்கிடாதீங்க. சரி, நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால உன்னை விடுறேன். இனிமே ஆஃபீஸில் ஏசுங்கிற பேச்சு எடுத்தேன்னா பார்த்துக்கோ, ஹெச்ஆர்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். கடுப்படிக்காமல் கிளம்பு. நோ நோ நோ, இனிமேல் நான் பண்ணவே மாட்டேன், ப்ராமிஸ். சே, ஆஃபீஸில் ஏசுவை பற்றி சொல்லவே முடியலையே. விட்டா வேலையை விட்டே தூக்கிடுவாங்க போல. ஆஃபீஸ்க்கு வெளியே தான் எப்படியாவது சொல்லி ஆகணும். அப்போ ஹெச்ஆர் கண்டுக்க மாட்டாரு, பர்சனல் விஷயம்னு சொல்லிக்கலாம். அம்மா வணக்கம்மா. என்னங்க இது என்னது? அம்மா, அது இயேசுவை பற்றி எழுதியிருக்க பேப்பர். இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்த கடவுள். அவரை நீங்கள் வணங்கினா நம்மளுக்கு இட்டர்னல் லைஃப் கிடைக்கும். அது என்ன இட்டர்னல் லைஃப்? அம்மா, இந்த உலகத்தை வாழ போகிறது நம்ம கொஞ்ச நாள் தான். அதுவும் இந்த கொரோனா டைமில் யார் எப்போ சாகுறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் கடவுள் நம்மளுக்கு கொடுக்குறது தான் இட்டர்னல் லைஃப். ஓ, அதுக்கு என்ன பண்ணணும்? இயேசுவை நம்பணும். அவர் உண்மையாகவே நம்மளுக்காக மரிச்சாருன்றதை நம்பணும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை ஏற்றுக்கோங்கன்னு ப்ரேயர் பண்ணோம், அவ்வளோதான். அவ்வளோதானா? ஆமாம், அவ்வளோதான். அவர் யாரையுமே தள்ளி விட மாட்டார், அரவணைச்சிப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் அவருடைய வழியில் நடந்தால் போதும். அவரோட வழியா? அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் இந்த பைபிள் இருக்குமா, இதை படித்தா அவரோட வழி என்னன்னு தெரியும். ஏய், என்ன பண்ற? என்ன கன்வர்ஷனா, மதமாற்றமா? உன்னெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. நான் சும்மா பேசியிருந்தேயா? சும்மா பேசிட்டு இருந்தியா? நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். இயேசுவா நித்தியமா மக்களை குழப்பிட்டே இருப்பீங்களா? இது எங்க மண்ணு தெரியுமில? ஐயா, அது போன் போட்டு எல்லாரையும் வரவழைக்கிறேன். வந்தேரி மதத்தோட தெனாட்ட பாரு. இன்னைக்கு உனக்கு சங்குதான். எங்க வந்து என்ன பண்ற? ஐயா, என்னை விட்டுருங்க ப்ளீஸ். இனிமேல் நான் இப்படி பண்ணவே மாட்டேன். இப்படிலாம் நடிச்சா விட்டுடுவோமா? இனிமேல் இப்படி கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன் சார், ப்ளீஸ். சரி சரி, எத்தனை பேரை கொளுத்தனாலும் எத்தனை சர்ச்சை அடித்தாலும் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்க. ஓடு ஓடு. இன்னொரு தடவை உன்னை எங்கேயாவது பார்த்தேன் காலி பண்ணிடுவேன். சரி சார், தேங்க்யூ சார். ஹே, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன்டா. நீ எப்படிடா இருக்க? இப்படியாவது நற்செய்தி அறிவிக்கணும்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. ஏன், என்னாச்சா? மிரட்டுறாங்க, துரத்துறாங்க. முன்னாலாம் ஜாலியாக சொல்லிட்டுருப்போம், இப்போலாம் ஆனால் அதை பற்றி பேசவே பயமாக இருக்குது. எல்லா இடங்களையும் மிஷினரிக்கு எதிர்ப்பு தான்டா. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழிடா? நீ பேசாம ஒரு ஆன்லைன் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நற்செய்தி அறிவி. நானும் ஒரு குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், இப்போ செம்ம ஹிட்டு தெரியுமா? அது என்னது, சமையல் சேனலா? ஆமாண்டா, எனக்கு சமையல் பாத்திரங்களோட பழக்கம், உனக்கு கதாபாத்திரங்களோட பழக்கம்.
நான் இதை பண்ணுறேன் நீ அதை பண்ணு. ஆன்லைன் மிஷினரிலாம் ரிஸ்கே இல்லைடா. ஹே ஓகேடா, தட்ஸ் a குட் ஐடியாடா, பாப்போம்டா. வெல்கம் டு வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம். இன்னைக்கு இயேசு சொன்ன 2 கட்டளைகளை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த பைபிளில் இருக்க எல்லா கட்டளைகளையும் சேர்த்து எழுந்தது தான் அந்த 2 கட்டளைகள். 1, எல்லாத்துக்கும் மேலாக கடவுளை நேசி. 2வது, தன்னைத்தான் நேசிப்பதை போல எல்லாரையும் நேசி. கிருபையை பொழிகிறாய் எனது தேடல் நீ, அன்பின் தேவா என் மனதின் பாடலும் நீ, எந்தன் தேவா. சேனலை நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய கமெண்ட்லாம் வந்திருக்கு. சூப்பர், பரவாயில்ல. என்ன ஒரு மிரட்டல் கடிதம் வந்திருக்கு. உன் சேனலில் சைபர் கிரைமுக்கு கொடுத்து ட்ராக் பண்ண போகிறோம். ஃபாரின் மணி உனக்கு வருது. மத மாற்றத்திற்கும் மத கலவரத்துக்கும் தூண்டுற மாதிரி நீ போஸ்ட் போடுற. இன்னும் கொஞ்ச நாளில் உன் குடும்பத்தையே ஜெயிலில் தள்ளனா பார்த்துக்க. ஓ மை காட், இதுலையும் பிரச்சனையா? இதையும் மூடி வைக்க வேண்டியதுதான். என்ன பண்ணுவானே தெரில. கடவுளே, நான் இப்படி தான் நர்சதி அறிவிக்க. அம்மா, சுவிசேஷம் அறிவிக்கிறது எவ்வளோ பெரிய சவால் இல்லை? எப்படி தான் பழைய காலத்தில் மிஷினரிலாம் வேலை பார்த்தாங்களோ. அதெல்லாம் ஒரு பெரிய அர்ப்பணம்ப்பா. கடவுளோட அழைப்பு. அந்த அழைப்பு இருந்தால் எப்படிப்பட்ட சவாலையும் ஈஸியாக தாண்டிடுவாங்க. நானும் அப்படி தான் ஒரு 4 பேருக்கு நர்சரி அறிவிக்கலான்னு பார்க்குறேன். ஆஃபீஸில் சொன்னால் வேலையை தூக்குறேன்றாங்க, ரோட்டில் சொன்னால் ஆளை தூக்குறேன்றாங்க, யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் குடும்பத்தையே தூக்குறேன்றாங்க. தான் என்ன பண்ணனே தெரில. பயமுறுத்துறவங்க பயமுறுத்திட்டே தான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா பணி செய்ய முடியாது. அதெல்லாம் பார்க்காம பணி செய்யணும்னா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். என்னம்மா? நீ போகிற வழியில் ஒரு நரி உன்னை பார்த்து ஆக்ரோஷமாக முறைச்சா பயப்படுவியா? கண்டிப்பாக அப்பா, எந்த நடிகருவேன். ஒருவேளை உன் கூட ஒரு சிங்கத்தை கூட்டிகிட்டு போனால் அந்த நரியை பார்த்து பயப்படுவியா? எதுக்கு பயப்படணும்? சிங்கம் இருக்கும்போது என்ன கவலை? அதான் விஷயம். நீ நற்செய்தி அறிவிக்க போகும்போது சிங்கத்தை கூட கூட்டிகிட்டு போனோம்ப்பா. சிங்கத்தையா? சிங்கத்துக்கு நான் எங்கே போவேன்? சிங்கமே என்னை காலி பண்ணிடுவேன். நம்மளை காலி பண்ணாமல் பாதுகாக்கிற சிங்கத்தை தான் நம்ம கூட்டிகிட்டு போகணும். அது என்ன சிங்கம்? சர்க்கஸ் சிங்கமா? இல்லை, யூதாவின் சிங்கம். அதுதான் இயேசு. நீ இயேசுவோட போனீங்கன்னா எல்லா எதிர்ப்பையும் சமாளிக்க உனக்கு தைரியம் கிடைக்கும். அது எப்படிமா? இயேசுவே சொன்னாரு, இதோ உலகம் முடியும் வரை நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், அதனால எல்லாருக்கும் போய் நற்செய்தி அறிவியுங்கள்னு. ஓ. அவரே சொன்னாரு, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது, அதனால நற்செய்தி அறிவியுங்கள்னு. அதனால எல்லா அதிகாரமும் இருக்கிற இயேசுவோட கூட போனா நமக்கு கவலையே இல்லை. ஓ, புரியுதுமா. நானும் ப்ரே பண்ணிட்டு தான் போறேன், ஆனால் அந்த பயம் போகவே மாட்டேங்குதுமா. நல்ல ப்ரேயர் பண்ணுப்பா. உயிர்த்த இயேசுவின் அனுபவம் உனக்கு கிடைக்கும். அவர் உங்ககிட்ட பேசுவார். ஒரு செய்தியின் மூலமாகவோ ஒரு கனவு மூலமாகவோ உங்ககிட்ட கண்டிப்பாக பேசுவார். சரிம்மா, நீங்கள் பேச நல்லா உற்சாகமாக இருக்குமா. பனியிலும் அடைமழையிலும் வெயிலிலும் கடும் குளிரிலும் ஒரே வார்த்தை அழைத்தாலே விரைந்தோடி வருகிறாய். கரங்கள் நீட்டி உனது மார்பில் பிரியமாயனை அணைக்கிறாய். உந்தன் அன்பு ஒன்றே போல். சிலுவை என்பது இயேசுவின் அன்பின் அடையாளம். உயிர்ப்பு என்பது நம்பிக்கையின் அடையாளம். அதனால தான் ஆதாமின் வாழ்வு மூலமாக வந்த சாவு இயேசுவின் சாவு மூலமாக வாழ்வாக நமக்கு மாறுகிறது. இயேசு எவ்வளவோ பெரிய அற்புதங்கள் அதிசயங்கள் செய்திருந்தால் கூட சீடர்கள் பயந்து நடுங்கினார்கள். அடைக்கப்பட்ட கல்லறை திறக்கப்பட்ட பிறகு கூட அடைபட்ட கதவை திறக்க மறுத்து உள்ளேயே ஒடுங்கி கிடந்தார்கள் சீடர்கள். அதற்கு அப்புறம்தான் இயேசு சீடர்களை சந்திக்கிறார். உயிர்ப்பின் அனுபவம் என்பது இருளில் இருந்து
வெளிச்சத்திற்கு, நம்பிக்கையின்மையிலிருந்து நம்பிக்கைக்கு, பயத்திலிருந்து தைரியத்திற்கு. அந்த உயிர்ப்பின் அனுபவம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நாம் உயிர்ப்பிக்கப்பட்ட மனிதர்களாக மாற முடியும். அத்தகைய துணிச்சல், அத்தகைய உயிர்ப்பின் அனுபவம், அத்தகைய உயிர்ப்பிக்கும் ஆற்றல் தான் நம்மை நற்செய்தி அறிவிப்பாளர்களாக மாற்ற முடியும். இல்லையேல் பயம் என்கின்ற நத்தை ஓட்டுக்குள் நாம் மீண்டும் அடைபட்டு கிடப்போம். உந்தன் அன்பு ஒன்றே போதும், எதையும் ஜெயித்திடுவேன். என்னை காக்கும் உந்தன் கையில் உறங்கி சுகம் பெறுவேன். ஆண்டவரே, நீங்க இல்லாம ஊழியம் செய்ய முடியாது. அந்த செய்தி மூலமா என்கிட்ட பேசுனீங்க. இயேசுவே, நான் என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்க. உங்க உயிர்ப்பின் அனுபவத்தை எனக்கு தாங்க. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. இயேசுவே, நீங்க என் கூட பேசுனீங்க. ரொம்ப நன்றி இயேசுவே. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். அம்மா, என்னப்பா? கடவுள் என்கிட்ட ஒரு செய்தி வழியா பேசினாருமா. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு ஒரு கனவு கூட சொன்னாருமா. ஓ, ரொம்ப சந்தோஷம்ப்பா. கடவுள் நம்ம கூட இருக்கும்போது பிரச்சனைகள் வரவே வராதுன்னுலாம் நினைக்காத. பிரச்சனைகள் வரும், ஆனா அதையெல்லாம் மேற்கொள்றதுக்கான வல்லமை அவர்கிட்ட நமக்கு கிடைக்கும். அதான் மிக பெரிய பலமா. சரிப்பா, நல்லா ப்ரேயர் பண்ணிக்கோப்பா. ஏய் அஸ்வின், எப்படி பார்க்க? இயேசுவோட கிருபையால நல்லா இருக்கேன். மறுபடியும் இயேசுவா? என் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே அவர் தான் காரணம். அவரை பத்தி சொல்ல எனக்கு தயக்கமே இல்லை. உனக்கு ப்ரொமோஷன் வருதா இந்த தடவை? இயேசுக்கு விருப்பம் இருந்தால் தருவார், இல்லைன்னா தரமாட்டாரு. எது நம்மளுக்கு கரெக்டோ அது அவருக்கு தான் தெரியும். ஓ அப்படியா? மேனேஜ்மெண்ட்க்கு விருப்பம் வந்துச்சு, நீ ஏசு ஏசுன்னு சொன்னதுனால அதை இல்லாம பண்ணிடுறேன் பாரு. What do you mean? நான் இன்னைக்கே ஹெச்ஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நீ டூ மச்சா போற. இந்த பேச்சே எனக்கு எரிச்சலா இருக்கு. ஏசுவா ஏசு. சி, நான் எந்த தப்பும் பண்ணல. ஆனா உனக்கு என் மேல அவ்வளோ கோவம்னா இயேசுவுக்காக நான் இதை கண்டிப்பா ஏத்துப்பேன். இதை வச்சுக்கோங்கம்மா. கோவிட் டைமில் பிள்ளைங்களுக்கு எதாவது வாங்கித்தாங்க. நீ நல்லா இருக்கணும் தம்பி. இயேசு எல்லாரையும் நேசிக்கிறாரு, உங்களையும் நேசிக்கிறாரு. அவரு தான் என்னை வந்து கொடுக்க சொன்னார். பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங் சார். மார்னிங்லாம் இருக்கட்டும்ப்பா. என்ன நடக்குதுங்க? ஒரே கம்ப்ளைண்ட் உன் மேலே. என்னப்பாச்சு? என்ன கம்ப்ளைண்ட் சார்? பாலிசி வயலேஷன் பாரு. ஹெச்ஆர் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. இதனால பாரு, உனக்கு இந்த வருஷம் வர வேண்டிய ப்ரமோஷன் வராமல் போயிடுச்சு. என்ன பாலிசி வயலேஷன் சார்? சரி, ஏசு ஏசுன்னு பேசி உன்னோட கொலீக்ஸ் எல்லாம் மதம் மாற்ற ட்ரை பண்ணுறியாமே. தட்ஸ் அ கம்ப்ளைண்ட் ஐம் கெட்டிங். ரைட்? இது எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா உனக்கு? இது 2 பில்லியன் ப்ராஜெக்ட். எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா? என்னப்பா அது கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல்? சார், அது பொய்யான குற்றச்சாட்டு சார். என் வாழ்க்கைக்கு காரணம் இயேசுன்னு தான் சொன்னேன். நீங்கள் இயேசுவை பின்பற்றணும்னு நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. அதெல்லாம் தெரியாதுப்பா. கம்ப்ளைண்ட் ஹெச்ஆர் வரைக்கும் போயிடுச்சு. ரைட்? இந்த வருஷம் ப்ரமோஷன் கிடையாது. ஐ கான்ட் ஹெல்ப் இட். ஓகே சார், எனக்கு ப்ரொமோஷன் தரது இயேசு தான். உங்கள் மூலமாக தராரு. நீங்கள் தரலன்னா அது தேவையில்லாத விஷயம்னு நான் நினச்சிப்பேன். இந்த பாருப்பா, நீலாம் நல்ல பொட்டென்ஷியல் உள்ள பையன். நல்லா வளர்ந்து ஒரு டயத்தில் ஏன் இப்படி தேவையில்லாமல் பிளாக் லிஸ்ட் ஆகிட்டு கெட்ட பேர் வாங்கிட்டு என்னை பாரு. ஐ எம் ஆல்சோ கிறிஸ்டியன். ரைட்?
யாருக்கு தெரியாது, ஆஃபீஸில் ஒரு படம் கிடையாது, ரைட்? ஸோ இஃப் யூ ஆர் இன் ரோம், பி எ ரோமன். ஓகே, புரிஞ்சுக்கோ இதை, ரைட்? எதுக்கு தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு வளர்ந்து வர டயத்துலப்பா புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. சார், இயேசு என்னால் இன்ஸ்டால்மெண்ட்டில் நேசிக்க முடியாது. ஆஃபீஸில் வளர்கிறத விட இயேசுவில் வளர்கிறது தான் முக்கியம். சரி, இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தா ஐ கான்ட் ஹெல்ப் யூ. ஓகே, யூ கேன் கோ நவ். வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம் சேனலுக்கு உங்களோட அன்புடன் அழைக்கிறேன். பேதுரு 3 தடவை இயேசு மறுதளிச்சார். அவர் மறுதளிச்சுட்டு ஓடி விடவில்லை, மனக்க சிந்து அழுதார், திருப்பி ஏசிக்கிட்டே வந்தார். 3 தடவை மறுதளிச்ச பேதுரு 3 தடவை இயேசுவே உண்மை அன்பு செய்கிறார்னு சொன்னார். யூதாசு இயேசு தெரியும்னு சொன்னார், ஆனால் இயேசுவை விட்டு விலைக்கு போனார். நீ நம்ம அப்போ யாரா இருக்கிறோம்? ஓ, கோவிடா? வாட்? அவங்க அப்பாவா? ஓ, எப்போ எனக்கு தெரியவே தெரியாதே. சரி, நான் போய் பார்க்குறேன். இந்த டைம்ல போய் பார்க்காம எப்போ? ஹேய், எப்படி இருக்க? அஸ்வின், நீங்க எப்படி இந்த பக்கம்? வாங்க, வந்து உட்காருங்க. நான் இங்கே உட்காந்துக்கிறேன். சோஷியல் டிஸ்டன்சிங் வேணும் இல்லையா? ஐ எம் வெரி சாரி டு ஹியர் அபவுட் யுவர் ஃபாதர். என்னாச்சு? எனக்கு தெரியவே தெரியாது. 1 வாரம் ஆச்சு. அப்பா ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் டிரைவராக ஒர்க் பண்ணிருந்தார். கொரோனா பயங்கரமாக பரவுது, போவேணாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இல்லை, இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் யாரும் வரதே இல்லை, நாம் தான் ஹெல்ப் பண்ணணுன்னு போனார். கடைசியில் அவருக்கும் கொரோனா வந்துச்சு. எவ்வளோ பணம் செலவு பண்ணி என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். கடைசியில் அவரை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. He's a very kind-hearted man. I respect him. ஆமாம், அம்மா எப்படி இருக்காங்க? அம்மாவுக்கும் வீட்டில் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஃபினான்ஷியலாக வேறு ரொம்ப டவுன் ஆகிட்டேன். அப்பாவுக்காக எல்லா பணத்தையும் செலவு பண்ணாமா, இப்போது செலவு பண்ணுறதுக்கு அவ்வளோ பணமும் இல்லை. நானும் வீட்டில் தான் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன். கவலைப்படாதீங்க, நான் ஒரு டாக்டர்கிட்ட பேசியிருக்கேன். அவங்க கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க. வந்து உங்கள் 2 பேரும் செக்அப் பண்ணிட்டு உங்கள் அம்மாவுக்கு ஆக்சிஜன் தேவைப்பட்டால் அதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க. எக்ஸ்பென்சஸ்லாம் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்ககிட்ட நான் சொல்லக்கூட இல்லை. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு நான் நினச்சேன் யாருமே இந்த பக்கம் தலை வச்சு கூட பார்க்கல. வீட்டில் வேறு போஸ்டர் ஒட்டிட்டாங்களா, அதனால் இந்த தெருவுக்கே அவ்வளோ மக்கள் வரதே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்னென்ன தேவையோ நான் பண்ணுறேன். உங்கள் கூகுள் பே அக்கௌண்ட்டுக்கு ஆல்ரெடி காசு அனுப்பியிருக்கேன். அந்த காசு வச்சு நீங்கள் என்ன வேணாலும் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. இஃப் யூ நீட் மை ஹெல்ப் ஐ வில் ஆல்சோ ஆர்டர் ஃபார் யூ. அஸ்வின், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. இந்த குவாரண்டைன் வீட்லேயே தைரியமாக வந்திருக்கீங்க. நான் கேட்காமலே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருக்குது. லவ் இஸ் கிரேட்டர் தென் லா இல்லையா? இந்த மனசுக்கெல்லாம் சோஷியல் டிஸ்டன்சிங் இருக்கக்கூடாதுல்ல. முகத்துக்கு மாஸ்க் போட்டுக்கலாம், ஆனால் மனசுக்கு மாஸ்க் போடலாமா? ஒரு ஃப்ரெண்டு கஷ்டத்தில் இருக்கும்போது நான் எப்படி வீட்டில் வெட்டியாக இருக்க முடியும்? ரியலி டச். அப்படி யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. ஃபாதர் டேமியன்னு ஒருத்தர் ஹவாய் தீவுக்கு போனார். அங்கே இருக்க தொழுநோயாளிகள்லாம் ட்ரீட் பண்ண போனார். அதாவது 18th செஞ்சுரியில். அப்போ வந்து தொழுநோயாளிகள் எல்லாரையும் ரொம்ப ஒதுக்கி வச்சுருந்தாங்க. இவர் அவர் உயிரை கூட கண்டுக்காமல் அவர் போனார். கடைசியில் அவருக்கே அந்த நோய் வந்து அவரும் இறந்து போனார். How is this possible? God's love of Jesus. கடவுளோட அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சா போதும். ஜீசஸ் இந்த நிலைமையில இருந்தால் இதே தான் பண்ணியிருப்பார். அவர் ஃபாலோ பண்ணுற என்னையும் அவரோட அன்பு என்னை நெருக்கி ஏவுது. அதுதான் என்னை ஏக்குது. ரொம்ப சாரி, என்ன சொல்கிறதுனே தெரில. நான் தான் உங்கள் ப்ரொமோஷனையும் கெடுத்தேன், உங்கள் கடவுளையும் வெறுத்தேன். ஆனால் நீங்கள் என்னை தேடி வந்து அன்பு செய்கிறீங்க. இதுக்கெல்லாம் ஏன் ஃபீல் பண்ணுற?
லா ஆஃப் த லேண்டை ஃபாலோ பண்ணுறோம், லா ஆஃப் த லார்டை ஃபாலோ பண்ணக்கூடாதா என்ன? இயேசுவோட அன்பின் சட்டம் நம்மளை சும்மா இருக்கக்கூடாது. ஐ எம் சாரி, உங்களுக்கு ஜீசஸ்ன்ற வார்த்தை கேட்டாலே பிடிக்காது. பட் ஐ கான்ட் கீப் த குட் நியூஸ் வித் மீ. நோ 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 நோ, ஐ எம் ரியலி இம்ப்ரெஸ்ட். ஐ வாண்டட் டு நோ தட் ஜீசஸ். எல்லாரும் வார்த்தையால் தான் அன்பை காட்டுவாங்க, ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் அன்பை காட்டியிருக்கீங்க. இப்படி ஒரு அன்பே உருவான கடவுளை பற்றி தெரியாமல் இருக்கிறதுக்கு எனக்கு அசிங்கமாக இருக்குது. கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ அபவுட் தட் ஜீசஸ்? ஐ எம் ரியலி டச்ட். ஓ கண்டிப்பா, எல்லாம் சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.